வரேன். மாமா எங்க மாமா காணோம். அப்போ நான் கண்டது கனவா? ஐயோ, மாமா செத்து போன மாதிரி கனவா? கெட்ட கனவா இருக்கே. ஒருவேளை மாமாக்கு ஏதாவது ஆயிருந்தா? இப்பவே போய் மாமாவை பார்க்கணும். என்னது என்னது கதவு வெளியில பூட்டிருக்கு. யார் பூட்டிருப்பாங்க? அம்மா, அம்மா, கதவு திறமா. அப்பா, யாராவது இருக்கீங்களா? வந்து கதவு திறங்கள. யாராவது இருக்கீங்களா? வாங்கல. எங்க போய் தொலைஞ்சாங்க இவங்க? ஐயோ, யார் அது? யாரு? என்ன தெரியலையா? ராத்திரி நேரத்துல இங்க என்ன பண்ற? நான் உனக்கு உதவி பண்ண வந்திருக்கேன். நீயா? உன்னால எனக்கு என்ன உதவி பண்ண முடியும்? நீ விரும்புறத நான் செய்வேன். நான் வெளியில போகணும், அதுக்கு உதவி செய்வியா? நீ இப்போ எங்கேயும் போக வேண்டாம். இல்ல, நான் போய் தான் ஆகணும். நான் இப்பவே போய் என் மாமாவை பார்த்தே ஆகணும். அதுக்கு இப்போ அவசியமே இல்லை. உன் மாமாவுக்கு நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல. நீ தைரியமா இரு. நீ கண்டது கனவு. அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும். அர்ஜுன் செத்ததா நீ பார்த்தது கனவுன்னு எனக்கு தெரியும். நீ அர்ஜுன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த அர்ஜுனுக்கு ஒரு ஆபத்து இருக்கு. அவனை நீ காப்பாற்றணும்னா நான் சொன்னபடி நீ செய்யணும். நான் என்ன செய்யணும்? நான் ஏற்கனவே சொன்னபடி ராஜராஜ வீட்டில் இருக்கிற தீர்த்தத்தை நீ குடிக்கணும். அந்த தீர்த்தத்தை நீ குடிச்சா உன் அர்ஜுனனுக்கு எந்த ஆபத்தும் வராது. நான் ஆசைப்பட்ட மாதிரி
உன்னை வெத்தலை பார்க்க வச்சு அழைப்பாங்க. சக்கு வீடு தானா? டேய், இந்த வீடா இல்ல இந்த வீடா? கேக்குறாருல, சொல்றா. அது அந்த வீடு. இத சொல்றதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம்? உன்ன சும்மா அடிக்காதடா. அடிக்கல, இந்த வேலை முடியல, அப்புறம் வச்சுக்கலாம். டேய், சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? உள்ள போய் சக்கரவர்த்தி வந்தானா, கூட கண்மணி இருக்காளான்னு விசாரி. இருந்தாங்கன்னா கம்முக்கம்மா 2 வார்த்தை பேசிட்டு வெளியில வந்துடணும். அதை விட்டுட்டு தப்பிக்கலான்னு ஏடா கூடமா ஏதாவது பண்ண அடிச்சே கொண்டுடுவேன். போடா, அவன் இருக்கான பாரு. டேய் நில்றா. நீ என்ன அங்க பிச்சை எடுக்க போற? சட்டையை சரி பண்றா. தலைவாரு சீப்பு வேற. முகத்தை பாரு, முகத்தோட. இப்ப போ. ஆனாலும் பிச்சைக்கார மாதிரி தான்டா இருக்க. போய் விசாரி. மூஞ்சில என்ன காயம்னு கேட்டா பைக்ல இருந்து விழுந்துட்டேன்னு சொல்லு. போ. போடா, சக்கரவர்த்தி ஃப்ரெண்டா? அங்கிள், ஆண்டி. டேய் பாலா, நல்ல வேளை வந்த. வா உள்ள வாடா. ஆண்டி. டேய், சக்கரவர்த்தி எங்கடா? 2 நாளா ஆளையே காணோம். போன் பண்ணா எடுக்கல, உனக்கு பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்னாச்சுடா அவனுக்கு? ஆண்டி, ஆக்சுவலா நான் அவனை தேடி தான் இங்க வந்தேன். என்னப்பா சொல்ற? அவன் வீட்டை விட்டு கிளம்பினாலே எப்பவும் உன் கூட தானே இருப்பான். 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். உன்கிட்ட கூட சொல்லாம எங்க போனா அவன்? எனக்கு தெரியல அங்கிள். யார் சார் இவரு? சார், இவர் தான் பாலா, சக்கரவர்த்தியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சார். அவனை காணோன்னு நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். சாரு அதை விசாரிக்க தான் வந்திருக்காரு. தம்பி, உன்னோட ஃப்ரெண்ட் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போயிருப்பாரு. வெளியூர் எங்கேயாவது போறேன், ப்ரோக்ராம் இருக்கு, இப்படி ஏதாவது சொன்னாரா? இல்ல சார், அவனை நான் பார்த்து 2 நாள் ஆச்சு. வீட்டில் இருப்பான், சும்மா பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். கடவுளே, அவன் சொல்லாம கொல்லாம எங்க தான் போனான்? அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. நீ கொஞ்சம் அமைதியா இரு, எமோஷனல் ஆகாத. இது வரைக்கும் அவன் அப்படி பண்ணதே இல்லைங்க. சரி, அவனுக்கு ஒன்னும் ஆகாது, வந்துருவான். நீ அமைதியா இரு. ஐயோ தம்பி, சக்கரவர்த்தி எங்க போனாரு, என்ன ஆனார்னு எங்களுக்கு இதுவரைக்கும் எதுவும் தெரியல. செல்போன் மூலமா கான்டாக்ட் பண்ணலாம்னா அதுவும் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அதையும் ட்ரேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். உன்னை இனிமே அவர் கான்டாக்ட் பண்ணா எங்களுக்கு தகவல் சொல்லு. ஓகே சார், வரேன் ஆண்டி, வரேன் அங்கிள். தம்பி, ஒரு நிமிஷம்.